நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சேயோ நடப்பு 365 சீரீஸ்ல மார்ச் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டேட்ல கொஞ்சம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. அதுல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பிரிலிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து சேயோ நடப்பு 365 அப்படின்ற சீரீஸ்ல உங்களுக்கு பிரிலிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்ச் 21ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, துர்க்மெனிஸ்தானை பத்தி கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். காரணம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கு. அந்த தட்டுப்பாட சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி மீத்தேன் வாயு, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இயற்கை எரிவாயுக்குள்ள வர்றதா இந்த மீத்தேன் வாயு. இந்த மீத்தேன் வாயு அதிகம் வெளியிடும் முதல் 250 எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்களில் 15 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்க்மெனிஸ்தான்ல இருக்குங்க. துர்க்மெனிஸ்தான்ல வந்து இருக்கு. அது ரொம்ப முக்கியம். 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி மீத்தேன் வாயுவை அதிகம் வெளியிடும் முதல் 250 எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்களில் 15 எங்க இருக்குன்னா துர்க்மெனிஸ்தான்ல இருக்கு. அடுத்து பாருங்க, இருளர் பழங்குடியினர் எங்கு அதிகமாக வசிக்கிறார்கள்? இந்தியாவில் இருளர் பழங்குடியினர்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டுல குறிப்பா நீலகிரி பகுதிகளில் அதிகமா வசிக்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல மாசி மகம் என்பது தமிழ்நாட்காட்டில் ஒரு முக்கிய பண்டிகை. ஒரு முக்கிய பண்டிகை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசி மகம். அதுவும் யாருக்கான ஒரு முக்கியமான பண்டிகை பாக்குறாங்கன்னா, இருளர் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை இது. இருளர் சமூகத்தின் முக்கிய கலாச்சார அடையாளம் கொண்டதா வந்து இந்த மாசி மகம் அப்படின்றது இருக்கு. இருளர் பழங்குடியினர் அதிகமாக தமிழ்நாடு மற்றும் கேரள பகுதிகளில் காணப்படுறாங்க. குறிப்பா நீலகிரி பகுதி, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பாருங்க, யோகா மகோத்சவம் 2026. இதுல குறிப்பா விமான பயணத்தின் போது செய்யப்படும் 5 நிமிட யோகா பயிற்சி அப்படின்றது இந்த யோகா மகோத்சவம் 2026 அப்படின்ற ஒண்ணு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு நீண்ட தூரம் விமான பயணம் நம்ம மேற்கொள்ளும் போது உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யோகா பயிற்சி அப்படின்றது செய்யலாம். அதுக்குதான் யோகா மகோத்சவம் 2026 அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இது மொராஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனத்தால் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து இதோட நோக்கங்கள் பாத்தீங்கன்னா சோர்வு, ரத்த ஓட்ட குறைபாடு, ரத்த உறைவு போன்ற அபாயங்களை குறைக்கிறதுக்கு இந்த யோகா அப்படின்றது உதவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, திருநங்கை மசோதா 2026. திருநங்கை திருத்த மசோதா 2026 யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல எதுல திருத்தம் கொள்ள போறாங்க அப்படின்னா, திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 கொண்டு வரப்பட்டது. அதுலதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா திருத்தம் மேற்கொள்ள போறாங்க. இதோடைய நோக்கம் பாத்தீங்கன்னா 2019 உள்ள நடைமுறை சிக்கல்களை, 2019 சட்டத்துல உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்கி சட்ட ரீதியான பாதுகாப்பை யாருக்கு, 3ஆம் பாலினத்திற்கு உறுதி செய்வதற்காக இந்த மசோதா அப்படின்றது கொண்டு வரப்படுது. ஜவுளி ஏற்றுமதி 2024-25 இந்திய அளவுல முதன்மை வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. இந்திய அளவுல முதன்மை வகிக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. இது இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில 21.84%. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில எவ்வளவு சதவீதம் கேட்டாங்கன்னா 21.84% எங்க இருந்து போதா? தமிழ்நாட்டுல இருந்து போகுது. அமெரிக்க டாலர் அடிப்படையில கிட்டத்தட்ட 7,997.17 அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் எல்பிஜி ஏடிஎம் எங்க தொடங்கி இருக்காங்கன்னா, இடம் வந்து குருகிராம் ஹரியானாவில் தொடங்கி இருக்காங்க. எந்த வளாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இதோடைய வளாகத்தை தொடங்கி இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுக்கிறோம், அதே சேம் தான். இதுக்கான ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இயற்கை எரிவாயு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம். அடுத்து 2026 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவே மதானி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவரு வந்து ஈரான் நாட்டை சார்ந்தவர். இந்த விருதை பெறக்கூடிய முதல் ஐநா அதிகாரி யார் அப்படின்னா இந்த கவே மதானி அப்படின்றவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐநாவுடைய நீர் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கவே மதானி அப்படின்றவங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருதை பெறக்கூடிய முதல் ஐநா அதிகாரி. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஈரான் நாட்டை சேர்ந்தவர்.
ஓகே, இன்னைக்கான கேள்விகள் பார்ப்போமா? இன்னைக்கான கேள்விகள்ல முதல் கேள்வி பாருங்க. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உலக அளவில் மீத்தேன் வாயு அதிகம் வெளியிடும் முதல் 25 இடங்களில் எத்தனை இடங்கள் துர்க்மெனிஸ்தான் நாட்டில் உள்ள அமைந்துள்ளது? அங்க 250 இருந்துச்சு இல்லையா? ஆக்சுவலி அது வந்து 25 தான். அங்க 250 தவறா கொடுத்திருப்பாங்க. அப்ப பாருங்க 15 இடங்கள் எங்க இருக்கு? துர்க்மெனிஸ்தான்ல இருக்கு. அடுத்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் நீலகிரி மலைப்பகுதிகளில் வாழும் இருளர் பழங்குடியினரின் மிக முக்கியமான கலாச்சார அடையாளம் மற்றும் பண்டிகையாக உங்கள் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது? நம்ம மேல குறிப்பிட்டிருக்கல அதுல எது? மாசி மகம். அடுத்து பாருங்க, விமான பயணத்தின் போது செய்யக்கூடிய 5 நிமிட யோகா பயிற்சியை உருவாக்கிய நிறுவனம் எது? எந்த நிறுவனம்? மொராஜி தேசாய் யோகா நிறுவனம். அடுத்து பாருங்க, சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்ட திருநங்கைகள் திருத்த மசோதா 2026 எந்த ஆண்டு இயற்றப்பட்ட திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு சட்டத்துல திருத்தம் மேற்கொள்ள போகுது? 2019. அப்ப சி. அடுத்து பாருங்க, இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜவுளி ஏற்றுமதியில் 21.84% பங்களிப்பை வழங்கி நாட்டின் முதன்மை மாநிலமாக திகழ்வது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் எல்பிஜி ஏடிஎம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? குருகிராம், ஹரியானா. குருகிராம், ஹரியானா. 2026ஆம் ஆண்டிற்கான உயரிய ஸ்டாக்ஹோம் நீர் பரிசை வென்ற ஈரானை சேர்ந்த முதல் ஐநா அதிகாரி யாரு? கவே மதானி. கவே மதானி ஈரான் நாட்டை சார்ந்தவர். அப்போ 7 கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜவுளி ஏற்றுமதியில யாரு முதன்மை? இந்தியாவில் தமிழ்நாடு. எந்த நிதியாண்டுல? 2024-25. எவ்வளவு சதவீதம்? 21.84%. திருநங்கைகள் திருத்த மசோதா 2026 எதுக்கு மாற்றா கொண்டு வந்திருக்காங்க? 2019 சட்டத்துக்கு மாற்றா கொண்டு வந்திருக்காங்க. யோகா மகோத்சவம் 2026. ஓகேவா? இதோடைய முக்கிய நோக்கம் என்ன? சோர்வு, ரத்த ஓட்ட குறைபாடு, ரத்த உறைவு போன்ற அபாயங்களை குறைக்கிறதுக்காக பயன்படுது. இது வந்து ஒரு 5 நிமிட யோகா பயிற்சி. இது உருவாக்கியது மொராஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம். அடுத்து பாருங்க, இருளர் பழங்குடியினர்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறாங்க? நீலகிரி மலைப்பகுதியில், குறிப்பா தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அதிகமாக வசிக்கிறாங்க. இப்போ இதுல குறிப்பா அவங்களுடைய முக்கியமான திருவிழா எதுனா மாசி மகம். அடுத்து பாருங்க, இங்க 250 இருக்கு இல்லையா? அது 25 இதுதான் கரெக்ட். அப்ப பாருங்க, இந்த 25ல 15 எண்ணெய் எரிவாயு தளம் எங்க இருக்கு அப்படின்னா துர்க்மெனிஸ்தான் நாட்டில் இருக்கு. இப்போ மார்ச் 20ல என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு டேட்ல நமக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு வாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸை ரெகுலரா பாருங்க. உங்களுக்கு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அதுல கண்டிப்பா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க.